அதுக்குள்ளேயும் அழுதுருவா அழுமூஞ்சி. ஏய் ஏய் பைத்தியக்கோரி, ஹலோ, லைன்ல தானே இருக்க, பேச. என்னடி கோவமா? ஹலோ பொண்டாட்டி, பேசு ஏதாச்சும். நீ தான் என்னை திட்டல, போடா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி சரி, சாரிடி, சாரி. அந்த டைரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, அதனால தான் உன்கிட்ட நான் அப்படி சொன்னேன். அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அது யாருக்காக வச்சுருக்க? நீ அதை மட்டும் சொல்லு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன். சொல்லணுமா அது யாருன்னு? ஆமாம், கண்டிப்பாக நீ சொல்லணும். இல்லைன்னா மாவனே உன் கூட பேசவே மாட்டேன் நான். அது யாருக்குண்ணா? டேய், நீ ஓவரா பில்டப் பண்ணாமல் ஒழுங்கா சொல்லு. அது யாருக்குண்ணா? சொல்லுடா. என் லைஃப்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு. அது யாருடா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சன்? எங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து அவங்க தான் என்னோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்போ நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் இல்லைல்ல? இல்ல. நீ போ, நீ ஃபோனை கட் பண்ண. நீ என்கிட்ட பேசாத. சரி சரி சொல்றேன், அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு கேட்டுட்டு போனை வச்சிரு. சொல்லு. அது யாருன்னா? டேய், இப்போ நீ ஒழுங்கா சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், நான் நாளைக்கே பெங்களூர் வந்து உன்னை அடிப்பேன். அப்படியா? அப்ப நான் சொல்ல மாட்டேன், நீ பெங்களூர் வா. டேய் வேணாண்டா, வரமாட்டேங்கிற தைரியத்தில் தானே சொல்கிற? ஆமா. ஏய் கண்ணா, சொல்லு கண்ணா, யார் அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன்? அவங்களா? அவங்கள எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பிடிக்குமா? அப்போ எனக்கும் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கோம்ல. யார் அவங்க? சொல்றேன் கேளு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு தேவதை என் பக்கத்துல வந்து எனக்கு பிறந்த நாள் சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொல்லுச்சு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதா? அது யாரு? அது வரைக்கும் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. நான் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த தேவதை சொல்லுச்சு. அப்புறம் அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸாவே ரொம்ப நாள் இருந்தோம். எனக்கு தெரியாமலே யார் அது? நான் 12th படிக்கிற வரைக்கும் ஒன்னா தான் படித்தோம். நம்ம கிளாஸ்மேட்டா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இப்போ உன் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்காங்களா அவங்க? இல்ல இல்ல, 12th வரைக்கும் தான் அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் என்னோட லவ்வர். லவ்வரா? எனக்கு அவன் எனக்கு பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஏ லூசு, நான் உன்னை பத்தி தாண்டி சொல்லிட்டு இருக்கேன் கிறுக்கி. என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கியா? ஆமா லூசு, நீ தானே எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எனக்கு பர்த்டே சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் 12th வரைக்கும் நீடிச்சிச்சு. அப்புறம் நான் ஊருக்கு வந்து உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணி நம்ம 2 பேர் லவ்வர்ஸ் ஆனோம். இப்போ நீ எனக்கு பொண்டாட்டி. லூசு, நான் உன்னை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அப்ப அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் தானா? ஆமாடி லூசு. அப்புறம் என்ன நான் பார்க்கக்கூடாது சொல்கிற? அது எனக்கு சேர வேண்டிய gift தானே, ஏன் கொடுக்காம வச்சிருக்க? அது அது எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எப்போ கொடுப்ப? நீ என்ன கொடுக்கறது? நானே இப்போ போய் எடுத்துக்க போகிறேன். ஏய் வேணாண்டி, நம்மளுக்கு கல்யாணம் ஆகும்ல அன்னைக்கு நைட்டு அந்த டைரியை உனக்கு கிஃப்டா தரேன், சரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம். நீ அந்த டைரியை படிக்கும்போது என்ன ரியாக்ட் பண்றேன்னு நான் நேர்ல இருந்து பார்க்கணும். அதுக்காக தாண்டி நான் சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்காத. அந்த கிஃப்டை நான் என் கையால உனக்கு கொடுக்கணும். நீ அதை வாங்கி என் முன்னாடி படிக்கணும், சரியா? ஹே கேடி பையா, அப்படி என்னடா அதில் எழுதியிருக்க? கெஸ் பண்ண, இந்த கேடி என்ன எழுதியிருப்பான்னு. சான்ஸே இல்லைப்பா, கெஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. நான் இப்போ ஓப்பன் பண்ணி அந்த டைரியை பார்க்க தான் போகிறேன். ஏய், ஏன் மேல ப்ராமிஸ், நீ டைரியை தொட்டேன்னா எனக்கு ஏதாச்சும் ஆயிருப்பா.
டே மவனே, என்ன சொன்னா லாக் ஆவான்னு தெரிஞ்சுக்கிட்டு செக் வைக்கிறேன் என்ன? ஆமா, அது என் மேல ப்ராமிஸ். நீ டைரியை இப்போ ஓபன் பண்ணவே கூடாது. உன் புருஷன் உயிர் உன் கையில தாம்மா இருக்கு, சொல்லிட்டேன் நான். டே ஒரு வாட்டி படிச்சுக்கிறேன்டா ப்ளீஸ்டா. ப்ளீஸ் டி, நான் வந்ததுக்கு அப்புறம் படிப்போம் 2 பேரும் சேர்ந்து, சரியா? சாரி. அதுக்குள்ளேயும் என்னென்ன பேசிட்ட நீ? நான் என் வீட்டுக்கே போறேன். உன் கூட ஃபோன் பேச மாட்டேன். சாரி. உன் வாட்ரூப்ல இருந்து தைரியம் எடுத்ததுக்கு சாரி. அழுமுஞ்சி பொண்டாட்டி. அவ்வளோ நம்பிக்கை என் மேல. அதெல்லாம் இல்லை, நம்பிக்கையெல்லாம் இருக்கு. நீ இம்பார்ட்டன்ட் பர்சன் சொன்னையா, அதான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வம், அவ்வளோதான். ஓஹோ, அப்படிங்களா? நம்பிட்டேன். நிஜமாடா, நான் சந்தேகம்லாம் படலை. அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவ்வளோதான். நல்லா சமாளிக்கிற பொண்டாட்டி. சரி, நீ அதை எடுத்து அப்படியே என் வார்ட்ரோப்ல பத்திரமா வச்சிரு, சரியா? நானே நேர்ல வந்து உனக்கு தரேன். அதோட ஒரு கிஃப்ட் பாக்ஸும் இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன இருக்கு? அதுவும் உனக்கு தாண்டி, அதையும் நான் தான் தருவேன், ப்ளீஸ். ஐயோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்காக நான் 2.5 வருஷம் வெயிட் பண்ணணுமா? என் பக்கத்தில் தானே இருக்குது, அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டுமா? அவளே, கிஃப்டை தொட்ட பிச்சு போடுவேன். சரி, நீயே வந்து தா. தட்ஸ் லைக் அ குட் கேர்ள். சரிடா, நான் பிஜியில் ஃபேஷன் டிசைன் பண்ணணும்ல, அந்த கோர்ஸ் எந்த காலேஜில் நல்லா இருக்குன்னு பார்க்கணும். சரி, நான் போய் சர்ச் பண்ணுறேன், சரியா? சரிடா, நல்ல காலேஜாக பார்த்து சேரு. நீ இப்போ படித்த காலேஜில் ஃபேஷன் டிசைனிங் இல்லையா? இல்லை, வேறு காலேஜில் தான் தேடணும். சரிடா, உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் இன்வால்வ் பண்ணி படி. எதனா ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லு. உனக்கு எது வேணும்னாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, சரி, பாய்டா, லவ் யூ. பாய், லவ் யூ ஸோ மச். ஏய் டைரியே, என் கண்ணில் நீ எதுக்கு பட்ட? அவன் வேற இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படி என்ன எழுதியிருப்பான் அந்த கீடி பையன்? எனக்கு தெரியும், அந்த கீடி ஏதாச்சும் வில்லங்கமாக தான் எழுதியிருக்கோம். அதான் டைரியை தொடவே கூடாதுன்னு சொல்கிறான். அப்படி என்ன எழுதியிருப்பான்? பேசாமல் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? அவன் தான் பெங்களூரில் இருக்கான்ல, அவனுக்கு தெரியவா போகுது? வேண்டாம், அவன் மேலே வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அவனே வரட்டும், நம்ம அவன் முன்னாடி இந்த டைரியை படிக்கணும்னு அவனோட ஆசை. அதனால அவனே வரட்டும், அவன் முன்னாடி பிரித்து அவன் முன்னாடி படிப்போம். இந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க? பேசாமல் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கிஃப்ட் பண்ண மணிக்கு வச்சுருவோமா? ஐயோ, சஸ்பென்ஸ் தாங்க முடியலையே. பேசாமல் நீ வாட்ரூப்லேயே இருந்துக்கலாம். என் கண்ணில் எதுக்கு பட்ட? அவன் எப்போ ஊர்லேருந்து வந்து இந்த கிஃப்டெல்லாம் எனக்கு தர? எனக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்கே. என்னவா இருக்கும்? நிவ்யா, நிவ்யா, கதவு தரமா, அண்ணன் வந்திருக்கேன். மனோவா? மனோ வந்திருக்கான். இந்த கிஃப்டெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு கதை திறப்போம். டேய் வாடா மனோ. என்ன நிவ்யா, நீ வாட்டுக்கு அண்ணன்கிட்ட சொல்லாம நீ வாட்டுக்கு இங்க வந்துட்ட? சாரிடா அண்ணா, உன்கிட்ட சொல்ல முடியல. நான் அங்கே இருந்தேன்னா அப்பா மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதான் அப்பா கிட்ட சும்மா சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டேன். நீ இல்லாம அந்த வீடு வெறிச்சோடி இருக்கு. வந்துரு நிவ்யா. நான் வரதாண்டா போகிறேன். அப்பா மனசு மாறட்டும், சரியா? ஆமாம், நான் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. ஆமா, நீ என் கல்யாணத்துக்கு வரலன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். டே அண்ணா, என் கல்யாணத்தை விட உன் கல்யாணத்தை தான் நான் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அதுவும் இல்லாமல் ஜோசிக்காரு உங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது, சரியா? நான் இல்லாமல் என் அண்ணன் கல்யாணமா? நான் கண்டிப்பாக வருவேன். அதனால் நீ இப்படிலாம் பேசக்கூடாது.
வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு? கல்யாண வேலை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம் நிவ்யா, ஆரம்பிச்சிட்டாங்க. முனிசாமி அங்கிள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட அப்பா எல்லாத்தையும் சொன்னாங்க. அதனால சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதம் கடைசி முகூர்த்தத்தில் பண்ணணுமா. அதான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதான் முனிசாமி அங்கிள் பத்திரிக்கை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்பா மண்டபத்துக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சூப்பர்டா. நாளைக்கு முகூர்த்த பட்டும் பட்டு வேட்டி பட்டு சட்டையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அகிலாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். நிவ்யா, நீயும் வா நிவ்யா. நானா? அப்பா தான் கோவத்தில் இருக்கார்ல, நான் வந்தால் ஏதாச்சும் சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நீ வா, சரியா? என் கல்யாணத்துக்கு உனக்கும் தானே ட்ரெஸ் எடுக்கணும். வா, நீ வந்தாதான் உனக்கு பிடிச்சதை எடுக்க முடியும். ஆமால, எனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ல. ஆமாடா. அதான் அண்ணன் கூட வா நாளைக்கு, சரியா? டேய் அண்ணா, நான் நாத்தனார் தெரியும்ல. உன் பொண்டாட்டிக்கு எடுக்கிறத விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே காசு போட்டு எனக்கு நல்லதாக எடுத்து தரணும், சரியா? சரிடா, உனக்கு இல்லாததா? நான் தான் நாத்தனார் முடிச்சு போடணும், அதனால என் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன். எங்க நீயும் கோவத்துல இருப்ப. அப்பா சொன்ன மணிக்கு கல்யாணத்துக்கு வர மாட்டியோன்னு நினைச்சேன்டா. டேய் அண்ணா, கவலைப்படாத. நான் இல்லாமல் உன் கல்யாணம் நடக்காது. நாளைக்கு நான் வரேன் உன் கூட, சரியா? நம்ம போய் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். சரிடா. அப்பா வீட்டில் இல்லையா? இல்லடா, இப்பதான் மண்டபத்துக்கு போய் காசு கொடுக்குறேன்னு போயிருக்காங்க. நீ வரியா அண்ணன் கூட? வீட்டுக்கு போவோம், வரியா? இல்லைடா, அப்பாவுக்கு கோவம் தீரட்டும். நான் எங்கே இருக்கேன்? பக்கத்தில் தானே இருக்கேன். உனக்கு என்னைய பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீ வந்து பாரு. எனக்கு உன்னைய பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் வந்து பார்க்குறேன். நான் என் புருஷன் வீட்டில் பத்திரமா தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நிவ்யா. கல்யாணம் ஆகியும் நீங்க 2 பேரும் இப்படி தனித்தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் தாலி கட்டினது அப்பா மாப்பிள்ளை பார்க்காம இருக்கிறதுக்காக மட்டும்தான்டா. எங்களுக்கு இனிமேல் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணமே நடக்கும். அப்போ நாங்கள் சேர்ந்து தான் வாழ போகிறோம். இப்போதைக்கு என் புருஷன் வெளியூரில் வேலை பார்க்குறதா நினச்சிக்கிட்டு நான் இருக்கேன். அப்படி தான் நினச்சி என் மனசை தேர்த்திக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ வருத்தப்படாத. நான் எந்த வருத்தமும் படலை. தவிர நாங்கள் 2 பேரும் ஃபோனில் டெய்லி பேசிட்டு தான் இருக்கோம். அவனை பார்க்க முடியாத வருத்தம் மட்டும்தான். மற்றபடி நாங்கள் பேசிட்டு டச்சில் தான் இருக்கோம். நீ என்னைய நினச்சி ஃபீல் பண்ணாத, சரியா? கல்யாண மாப்பிள்ள கல்யாண முகத்தை வச்சுக்கோ. இப்படி உம்முன்னு வச்சுருக்காத. சரிடா அண்ணா. இப்போ தான் கல்யாண மாப்பிள்ள கலை வந்திருக்கேன் அண்ணன் முகத்தில். இதையும் நினைச்சு கவலைப்படாத, சரியா? எல்லாம் சரியா போயிடும். உனக்கு எல்லாத்துக்கும் துணையா அண்ணன் இருப்பேன், சரியாடா? அப்புறம் என்ன எனக்கு கவலை? என் அண்ணன் இருக்கால, எல்லாத்தையும் என் அண்ணன் பார்த்துக்குவான். சாப்பிட்டியா நிவ்யா? நான் சாப்பிட்டேண்ணா, நீ சாப்பிட்டியா? என்னை என் மாமியார் தாங்குறாங்க. அதனால நான் இங்கே எப்படி இருப்பேனோன்னு நீ நினைக்க வேண்டாம். எனக்கு தான் தெரியுமே புஷ்பாண்டியை பற்றி. அவங்க உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. நீ சாப்பிட்டியாண்ணா? சாப்பிட்டேன்டா. நீ போய் சொல்கிற. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு நினச்சி நீ சாப்பிட்டுக்க மாட்டேன். ஒழுங்கா போய் சாப்பிடு. எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என் அண்ணனை பற்றி? ஒழுங்கா போய் சாப்பிடண்ணா, சரியா? நம்ம வீடு கல்யாண கலை கட்டணும். சரிடா, சீக்கிரமா வீட்டுக்கு வா நிவ்யா. சரிடா அண்ணா. வாங்க உள்ள போவோம். இங்கே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாம் மனோ, உள்ளே போவோம் வாங்க. சரிம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வரேன். சரிங்க, நம்ம உள்ளே போவோம், அவங்க வரட்டும். வா கோகிலா. ஏன் மனோ இங்கே நிற்கிறீங்க? வாங்க நம்மளும் போவோம். அது இல்ல, நிவ்யாவை கூப்பிட்டு இருந்தேன். அதான் இன்னும் ஆளை காணுவேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ, நிவ்யா வரேன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆமா அகிலா, வரேன்னு சொல்லியிருந்தா. அதான் அவள் வரலாம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வேணா உள்ள போய் அம்மா கூட பார்த்துட்டு இருங்க புடவையெல்லாம். நான் அவளை கூட்டிட்டு வரேன். இருக்கட்டும் மனோ, அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உள்ளே போவோம். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். சரிங்க அகிலா. சரி, உங்களுக்கு வரப்போகிற வைஃப் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஏதாவது கனவு கண்டு வச்சுருப்பீங்கல்ல, அதெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லை அகிலா, எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. நீங்க நீங்களாவே இருங்க. எனக்காக எதையும் மாற்ற வேண்டாம். எனக்கு அதுதான் பிடிக்கும். சரி, உங்களை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மனோன்னு கூப்பிடட்டுமா, மாமான்னு கூப்பிடட்டுமா, இல்லை ஏங்க அப்படி கூப்பிடட்டுமா? நீங்க என்னைய மன்னோனே கூப்பிடுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா?
ஆனால் ஆன்ட்டி நான் உங்களை பேர் வச்சு கூப்பிட்டா வைவாங்கல்ல, அவங்க முன்னாடி மட்டும் மாமான்னு கூப்பிட்றேன், சரிங்களா? ம் சரிங்க. உங்களுக்கு சாப்பாட்டில் என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்கேற்ற மணிக்கு சமைக்கணும்ல. எனக்கு பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காதது உப்புமா. உப்புமா சுத்தமாக பிடிக்காது. என்னங்க சொல்கிறீங்க? நான் அதில் தாங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. என்னது? நீங்களும் உப்புமா எக்ஸ்பர்ட்டா? ஐயோ, அப்போ எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் உப்புமா தானா? ஆமாங்க, வாரத்தில் 7 நாளும் உங்களுக்கு உப்புமா தான். திங்கட்கிழமை ரவை உப்புமா, செவ்வாய்க்கிழமை சம்பா உப்புமா, புதன்கிழமை இட்லி உப்புமா, வியாழக்கிழமை திணை உப்புமா, வெள்ளிக்கிழமை திருப்பியும் ரவை உப்புமா. அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்க. அந்த வாரம் ஃபுல்லாக உப்புமா வாரம். ஐயோ, நீங்களும் வாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? அப்ப நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, வீட்டுக்கே வர மாட்டேன். பயந்துட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறேன், சரிங்களா? இனிமே எனக்கு அதுதான் வேலை. ம், அதனால நீங்கள் பயப்படாதீங்க. சரிங்களா? அப்பாடி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மை இல்லைல்ல? எங்க நீங்க உப்புமாவா கிண்டி கிண்டி கொடுத்துருவீங்களோன்னு பயந்துட்டுங்க. இல்லைங்க, இல்லை. வந்துட்டீங்களா? வாங்க ஆண்டி, உள்ள போவோம். வா நிவ்யா, உள்ள போவோம், சீக்கிரம் வா. ஆமாம் நிவ்யா, வாங்க போகலாம். ம் சரிடா, உள்ளே போவோம் வா. ஆண்டி வாங்க போகலாம். ம் சரிடா. வாங்க மேடம், வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? முகூர்த்த கலெக்ஷன் வேணும். உங்களுக்கு முன்னாடி இருக்க சேலை எல்லாம் முகூர்த்த கலெக்ஷன் தாங்க, பாருங்க. சரிப்பா. சரி கோகிலா, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு வாங்க. நாங்க ஓரமா உட்காந்துருக்கேன், சரியா? ம் சரிங்க. இந்த மெரூன் கலர் சேலை என்ன விலைப்பா? ஒவ்வொரு சேலை ஒவ்வொரு ரேட்டுமா. இது 35,000 ரூபாய், ஏன்னா ஃபுல்லாமே தங்க ஜரிகை தான். அம்மாடி, மெரூன் கலர் சேலை உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், மனோ எங்க? மெரூன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, சாரி சூப்பராக இருக்கு. அவர் வெளியில் அங்கே நின்றுட்டு இருந்தார், வந்துடுவார் ஆண்டி. ஏ மனோ, அந்த மெரூன் கலர் சேலை எடுத்திருக்கேன், ஓகேவா பாரு உனக்கு? சரிம்மா, நீங்க எடுத்த எல்லாமே நல்லதா தான் எடுப்பீங்க. முதல்ல அகிலாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களா? ம், ரொம்ப நல்லா இருக்குமா. அகிலா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆண்டி இப்போ தான் என்கிட்ட கேட்டாங்க. மெரூன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், அதனால சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அப்போ எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிடுவோமா? அம்மா, நிவ்யாவும் வந்திருக்கா புஷ்பாண்டி கூட. இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு. அப்படியா? என்ன சைடு நிற்கிறாளா? சரி வா, அவளை போய் பார்ப்போம். சரி, நீங்களும் அகிலாவும் போங்க, நான் அவரை பேக் பண்ண சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வரேன். சரி வா அகிலா, நம்ம போவோம். ம் வாங்க ஆண்டி. அண்ணா, எல்லா சாரியும் பேக் பண்ணிடுங்க, பில் போட்டுருங்க. ம் சரிங்க தம்பி. ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? உன்னை யார் இங்க வர சொன்னது? ம், என் பிள்ளை கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க சந்தோஷமா வந்திருக்கோம். அது கூட உனக்கு பொறுக்கலையா? உன்னை யார் இங்க வர சொன்னது? ஓஹோ, இந்த கடை பேர் பிரசாத் ஜவுளி கடையோ? சொல்லவே இல்லை டாடி. எப்போ வாங்குனீங்க இந்த கடையை? என்ன நக்கலா நிவ்யா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? உன் அப்பா. நல்லா தெரியுது டாடி. இந்த கடை உங்களோடது கிடையாதுல, அப்போ நான் வரதில் என்ன தப்பு? நீங்கள் எப்படி ட்ரெஸ் எடுக்க வந்தீங்களோ அதே மாதிரி நானும் ட்ரெஸ் எடுக்க தான் வந்தேன். என் அண்ணன் கல்யாணத்துக்கு தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாமா? தங்கச்சியா? யாருக்கு தங்கச்சி? நீ தான் யாரு வேணாம் கண்ணந்தா வேணும்னு போனல, அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு இந்த பாசம்? டாடி, சண்டை உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான், என் அண்ணனுக்கும் எனக்கும் கிடையாது. நீங்கள் மட்டும் அப்படி சொல்லலைன்னா நான் என் வீட்டை விட்டு போயிருக்க போகிறேன். அதானே, நீ ஏன் பொண்ணாச்சே. எனக்கு இருக்கிற திமிரும் கர்வமும் உனக்கும் தானே இருக்கும். எங்க போனாலும் நம்மளை கோவப்படுத்துறதுக்குன்னே 4 பேர் வந்துடுறாங்க. ச்சே. போங்க டாடி போங்க, எங்கே போயிட போகிறீங்க? உங்களால் என்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுப்பா. எதுக்குப்பா தேவையில்லாத இந்த கோவம்? என்ன நிவ்யா, அப்போ உங்ககிட்ட கோவமாக பேசிட்டாங்களாமா? அதெல்லாம் இல்லைம்மா. நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டாங்க. இந்த கடைனா உங்களோடதா அப்படின்னு கேட்டேன், பேசாமல் போயிட்டாரு. ஏன்டி அவரை வெறுப்பேத்துற? ஏற்கனவே அவர் உன் மேலே கோவமாக இருக்காரு, இப்படி பேசினா இன்னும் கோவம் குறையாதே. பின்ன என்ன,
எதுக்கு வந்தேன்னு கேட்டால் அப்புறம் நான் என்ன சொல்கிறதா? எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சா? எல்லாருக்கும் எடுத்தாச்சு. உனக்கு வேணுங்கிறத நீ செலக்ட் பண்ணி வை, அண்ணன் காசு கொடுத்துருவோம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோகிலா பிரசாத், நான் வந்த உடனே அந்த வேலையை தான் பார்த்தேன். நீங்கள் எடுத்து கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேனா? நேராக உள்ளே வந்தேன், எனக்கு பிடிச்ச சாரியை செலக்ட் பண்ணேன், அண்ணன்கிட்ட கொடுத்தேன், அவன் பில் போட்டான். அப்புறம் என் மாமியார் 2 சாரி எடுத்து கொடுத்தாங்க. 3த்தையும் சேர்த்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஆண்டி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னேன். அதான பார்த்தேன். என் பொண்ணு அவ காரியத்தில் கண்ணா தான் இருப்பா. அப்போ தான் அப்பா தனியாக நின்றுட்டு இருந்தாரு. சரி அவரை வம்பு இழுப்போன்னு வந்தேன். பிள்ளைய பாரு பிள்ளைய, அப்பாவை வம்பு இழுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. பின்ன என்னவா, அவர் சும்மா சும்மா என்னை வெறுப்பேற்றுற மணிக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. அப்புறம் நான் பதிலுக்கு சொல்லுவேன்ல. அம்மா தாயே, நீயாச்சும் உங்க அப்பாவாச்சு, என்னையெல்லாம் இதில் இழுக்காதீங்கம்மா. ஆமாம், மனோவும் அகிலாவும் எங்க? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கார் கொண்டு போயிட்டாங்க. சரிம்மா, நானும் அப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? கல்யாண வேலையெல்லாம் மும்முரமாக போய்கிட்டு இருக்கு போல. சரி சரி, அப்பா இல்லாத நேரமாக வந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? சரிடா நிவ்யா, பார்த்துப்போ. சரிம்மா, வரேன். பாய். அந்த பிள்ளை மனசில் எவ்வளோ வேதனையை வச்சுட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போகுது பாரு. எனக்கு தெரியாதா? என் பிள்ளை முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எனக்கு. என் பிள்ளை மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனைப்பட்டுட்டு இருக்கு, அப்பா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. ஆனால் எங்கே நான் வருத்தப்பட்டுற போகிறேன்னு என் முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போகிறான். இப்போ தான் இதெல்லாம் சரியாகுமோ தெரியல.